நாயகன் எனக்கா அழுத்தமா நேற்று பேசுகிறீங்களே அப்போ சொல்லுங்கள். மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது. ராகுல் காந்தி சொன்னார்ல, நன்றி சொன்னீங்களா அவருக்கு? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்களா? சொன்னால் மாட்டிக்கிங்க. சென்சார் போர்டை நீங்கள் எப்படி அணுகுனீங்க? அதே பராசக்தி அவங்களுக்கும் ரிவைஸ் கமிட்டி போடணுன்றாங்க, இவங்களுக்கும் போடணுன்றாங்க. அவங்க சார் போடுங்க சார், என்ன இதுவோ பண்ணிக்கலான்னு. நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, அவங்களுடைய தன்மானத்தில் கை வைக்கிறீங்க. கோர்ட்டுக்கு போனால் போய்க்க பண்ணிட்டாங்க. கோர்ட்டில் கேட்டால் நான் என் வேலையை பார்த்துன்னுக்குறேங்க, அதுக்குள்ளே இவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் இப்படி தான் பண்ண முடியும், இதான் நடைமுறை. கோர்ட் என்ன பண்ணுது, சிங்கிள் ஜட்ஜி விஜய்க்கு ஆதரவாக கொடுக்குறாங்க. உடனே டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க. டிவிஷன் பெஞ்சில் சிஜே தலைமை நீதிபதி கேட்குறாரு, என்ன விஷயம், இந்த மாதிரி எங்களுக்கு இது கொடுக்கல, என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள். சார் நாங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்குறோம், ரிவைஸ் கமிட்டி போட்டு சில காட்சிகள்லாம் நீக்கணும். ஆமாம் நான் என்னப்பா அந்தானே பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை? நாங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். அது என் வேலை இல்லை ராசா, நீ 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்க. பார்த்தா அதெல்லாம் அதுக்கு நான் ஆள் கிடையாது. நடைமுறை என்ன, படத்தில் பிரச்சனை இருக்குது, ரிவைஸ் கமிட்டி போட்டு பண்ணுன்றாங்க. நீ 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கா நான் ஆகிறேன்? 21ஆம் தேதி வா விசாரிச்சிக்கிறோம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போவாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த படக்குழுவோட போய் என்ன சார் பேசிக்கலாம், கொஞ்சம் ரிவைஸ் கமிட்டி போடுங்க சார், 26ஆவது ரிலீஸ் பண்ணிக்கிறோம், நம்ம அஃபிடேவிட் நான் போட்டுறேன் கோர்ட்டில், சமாதானம் ஆகிட்டோன்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க. இவங்களுடைய நாலேஜ் சொல்கிறேன், சட்ட அறிவுன்றது எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு எப்போவுமே என்ன பண்ணும், என்னப்பா பிரச்சனை சார், இந்த மாதிரி விஷயம் என்னப்பா பிரச்சனை, இவன் சொல்கிறாரு சார் இதுதான் நடந்தது, அந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இருக்குது, இவங்க இங்கே வந்துட்டாங்க. ஆமாம் தலைமை நீதிபதி தான் விசாரிக்கிறாருல்ல, ஆமாம் அப்புறம் என்ன, இல்லை நீங்கள் அவங்களுக்கு உத்தரவிடுங்க. அது அவங்களுக்கு உத்தரவிடுங்களா, கிளம்பு, அங்கே போய் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாரு, அதில் உனக்கு ஏதாவது நியாயம் இல்லைன்னா இங்கே வா, சும்மா அவன் நேரடியெல்லாம் வரக்கூடாது போ. அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி 20ஆம் தேதி அன்றைக்கே விசாரணை நடக்குது. அன்றைக்காவது சார் நான் ரிவைஸ் கமிட்டி சீக்கிரம் போட சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, கொஞ்சம் ரிவைஸ் கமிட்டி சீக்கிரம் போட சொல்லுங்கள், நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட இதாக இருக்கும். அன்றைக்கும் யார் உத்தரவிட்டது அது இதுன்னு அவங்க யார் சொன்னாலும், யார் வந்து புகார் கொடுத்தது அதுன்னு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க 20 நாள் அவங்க ரிவைஸ் கமிட்டி போடன்னு சொல்லிட்டாங்க. எதாவது பண்ண முடியுமா? அப்போ மறுபடியும் தேதி குறிப்பிடாமல் படம் தள்ளி வச்சு 27 சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனங்கள் இருக்குல்ல, சட்டத்தை பற்றி தெரியாமல், நடைமுறை தெரியாமல், நன்றி மறந்த தனத்தில், இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த இவர்கள் மற்றவர்களை வந்துட்டு அடிமை இது அதுன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக ஏன் பண்ணாமல் இருந்தது? அப்போ உங்களுக்கு ஏதோ ஆதாயம் நம்ம